வணக்கம் மீசை அண்ணாச்சி நேயர்களே. தெரிந்து கொள்வோம் பகுதியில் விசித்திரமான தகவல்களை, உலகமெல்லாம் நடக்கின்ற தகவல்களை நாம் பார்த்து வருகின்றோம். குறிப்பாக மனிதநேயம், அதிலும் தமிழகத்தில் அன்னதானம் என்பது மிக பிரபலம். சுவாமி வள்ளலார் வடலூரில் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு இன்றளவும் வறியவர்களுக்கு, பசி என்று வந்தவர்களுக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறது. வடலூரில் இது நாம் தெரிந்தது. கோயம்புத்தூர் பகுதியிலே யார் வீடு தேடி வந்தாலும் மோர் கொடுத்து உபசரிப்பது அவருடைய வாடிக்கை. அது மட்டுமல்ல நேயர்களே, தமிழகத்தில் திண்ணை வைத்து வீடு கட்டினார்கள். ஏன் தென்னை வைத்து வீடு கட்டினார்கள்? யாரும் வழிப்போக்கர்கள் தங்குவதற்கு இடமில்லை என்றால் திண்ணையிலே இரவு நேரமாகிவிட்டால் ஓய்வெடுத்து மறுநாள் செல்லலாம் என்பதற்காகத்தான் தென்னை கட்டினார்கள். சமீபத்தில் வாழும் வள்ளலாக நடுநாடாக விளங்கக்கூடிய வேப்பூர், தமிழகத்துடைய திருச்சி பெரம்பலூர் அருகில் இருக்கக்கூடிய வேப்பூர் என்ற ஊரிலே ஆனந்த ஈஸ்வரர் ஆலயம் என்று ஒன்று உள்ளது. அந்த ஆலயத்துடைய குருக்கள், அதாவது வேத விற்பனர், வேதம் அறிந்தவர், அவர் ஒரு சிவ அடியார். ஆமாம், சிவ தங்கதுரை. அவர் அமர்நாத் புனிதர். இதில் என்ன விஷய அதிசயம் என்கின்றீர்களா? அவர் இன்றும் ஆனந்தேஸ்வரர் ஆலயத்தில் வழிப்போக்கர்கள் பசியந்து வந்தவர்களுக்கெல்லாம் காலை முதல் மாலை வரை உணவு அளித்துக் கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் ஒரு தமிழகத்தில் நடப்பது வாடிக்கை. ஆனால் இதில் அதிசயம் என்னவென்றால், இத்தாலி என்று ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டிலே யார் ஒருவர் பசியோடு வந்தாலும் திருடி உண்டால் குற்றமில்லை. பசியோடு வருபவர்கள் திருடி உண்டுவிட்டால் அது குற்றமில்லை, தண்டிக்கப்படாத குற்றம் என்று தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிகிறது. இதுதான் இன்றைய விசித்திரமான தகவலாக மீசை அண்ணாச்சியான உங்களுக்கு நாங்கள் நேர்களான உங்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம் நண்பர்களே, இந்த செய்தி பிடித்திருந்தால் மீசை அண்ணாச்சி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.